காடை சுக்காக்கு தேவையான காடை மதுரை ஸ்டைல்ல இன்னைக்கு காடை சுக்கா செய்ய போறோம். சுக்காக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். சமைக்க தேவையான காய்கறி, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய், சாப்பிடறதுக்கு வாழை இலை. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. டெய்லி சிக்கனா திண்டு போர் அடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு டிஃபரெண்டா காடை வாங்கலாம்னு காடையை வாங்கி இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போறோம். காடை அங்கிட்டு இருக்கு, சூப்பரா செய்வோம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுல்லா தோப்பு தான், வில்லேஜ் ஸ்டைல்ல செய்ய போறோம். இனிமேல் மனோஜ் தான் எல்லாத்தையும் உழப்புறியான். அதான் வீடியோகிராஃபரே மாத்திட்டோம். புதுசா வீடியோ ஆன் பண்ண சொன்னா ஆஃப் பண்ணி விட்டுறியான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீட்டிலேயே அரைச்ச சுக்கா பொடி நல்லா வெந்துகிட்டே இருக்கு. காடை சுக்கா ரெடி ஆயிருச்சு. தரமா ரெடி ஆயிருச்சு. பூசை இலையை பிடிங்கிட்டு வரியான் கரெக்டா. மனோஜ் யூனிஃபார்மோட இருக்கடி. பூசை உள்ள போறா பூசை. ஏய் மனோஜ், அங்கோட 10 அடி தூரம் கூட போடா. எங்க ரெண்டு வைக்கிறான்னு வர்றா. கத்திய வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டியா மனோஜ்ன்றவன். வெங்காயத்தை கையிலேயே உரிச்சுக்கிட்டு இருக்கோம். பிச்சு போட்டோம். நம்ம தான் சாப்பிட போறோம். ஏதாச்சும் ஒன்று உழப்பிடு. அன்னைக்கு அப்படிதான் வீடியோ ஆன் பண்ணே உழப்பிட்டியா. இன்னைக்கு கத்தியை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா. அன்னைக்கு பெப்பர் பொடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா. மனோஜ்ன்றவனோட பெரிய கொடுமையா இருக்குப்பா. ஆமா கருவேப்பிலை இருந்துச்சுங்கடா. உள்ள எடுத்து போட்டீங்களா? தக்காளி எப்படி வேணும்ல. வெங்காயம் ரெடியா? தக்காளி எப்படி பிச்சே போட்டுருவோமா? ஆமாடா. லெமன் எதுக்கு தெரியும் கடைசிலையா? லாஸ்ட் புளிஞ்சு விடுறதுக்கு. இந்தா இதை ஒரு ஆளு கருவேப்பிலை நீ போட்டு இந்தா. தக்காளி நான் முடிஞ்சுறேன். ஏன் தக்காளி வெங்காயம் பட்டை வத்து மூணையுமே போட்டுருவேன். அப்படியே தண்ணி அப்படியே ரெடியாடுறா. தண்ணி இப்போ ஊற்றக்கூடாதுரா. தண்ணி பிடிச்சிட்டு வரணுன்றேன். ஏய் சைலண்ட்ல இருக்கடா. நான் பண்றியா? ஏய் கரண்டி வாங்கிட்டடா பூசை. டேய் பூசை நீ தானே 3 போடணும்டா. எடுத்து ரெடியா வச்சுக்க. வா வீடியோ ஆன்ல இருக்கு. வரிசா என்ன சமைக்கிறதுக்கு? இரா அவசரம். போடுறா. கடுகு இரா இதான் ஆகட்டும்டா. மனோஜ் அவசரப்படாத. இதாகட்டு வெடிக்கட்டு. நான் மனோஜ் போடுறா. கருவேப்பிலை சொல்லிட்டு போடுறா மனோஜ். ஏய் கருவேப்பிலைன்னு சொல்றா. இது வெங்காயம் சொல்லிட்டு போறான். வெங்காயம் வத்தல் போறா. அதை போறா. புளிஞ்சுரா. தக்காளியா கையெடு. போடு வெங்காயம் வதங்கி இருக்கு. போறா பூசா. அதையும் இலைய போறா உடச்சு விடுறா. தக்காளி அப்படியே போடியா. சும்மா போட்டு வதங்கிருந்தா. போடியா கையிலே வச்சுக்கிட்டு தலைவலி சொல்லாம எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னைக்கு காடை மட்டும்தான் மிச்சம். பூசா லைட்டா அதே உப்பு மட்டும் எடுத்துடா. காடை கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு நானும் மனோஜ் லைட்டா சும்மா வாசனைக்கு. டேய் உப்பு எடுத்துடா. எது எடுக்கிறியான்னு வர்றா. டேய் உப்பு நீதாடா கொண்டு வந்த. உப்பு இன்னும் வேற இருக்கு பாரு. போடுறா பச்சை மிளகா கொண்டு வாடா. இரா. 2-3 அப்படியே போட்டு. அவ்வளோ வேணாண்டா. உப்பு லைட்டா போடு. போட்டு விடு. சும்மா போட்டு விடு. அப்படியே பச்சை மிளகா முழுசாவே போட்டு விடு. வதக்கடா மனோஜ், நல்லா வதக்கடா. டேய் தெரியாது. இதை மட்டும் உள்ள வைக்கிறோம். காடை சுக்காக்கு தேவையான காடை போடு. மனோஜ் போடுறா. முழிக்கிறேடா. தரமா தெரியுது வீடியோல. ஆமா டெய்லி சிக்கனா சாப்பிட்டு நேற்று மனோஜ் மிஸ் பண்ணிட்டேன். ஏந்திரி ஸ்பெஷல் பிரியாணிக்கு மிளகாப்பொடி ஓட்டுருவோமா? போட்டு விடுங்க. மிளகாப்பொடி எடுத்துடா மனோஜ். எல்லாம் வீட்டிலேயே அரைச்ச சுக்கா பொடி. என்ன சொல்ல? காடையை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி சொல்லும் போது போறா பூசாத. மிளகு தூள். கீரை கொட்டாண்டா பூரா. பூசா போடுங்க. சில்லி பவுடரு. சூடுதா. என்னாச்சு இப்ப தெரியுதா? வம்புலுக்குறியாந்திரி. போடுறா மனோஜ். தூள் உப்பாடி. தூள் உப்புன்னு முடுக்கான போடுறான்டா. போதும். கிண்டு பூசா கிண்டுறா. தண்ணி ஊத்துறீங்களா? ஃபர்ஸ்ட் ஊத்தணும். இதுக்கு அடுத்து இது மிளகாப்பொடி வாங்கிட்டு
மூடி வைடா. சும்மா நல்ல தண்ணி. என்னது அழுகு தண்ணியா? என்னடா நல்ல தண்ணி சொன்னேன். வாட்டர் பாட்டில் நல்ல தண்ணி சொல்றியா? நல்லா இருக்கு. மெண்டல் பையன். என்ன ஆயா ஆளு வந்துச்சான் போல கணக்கு தானா? சோறு ஆக்கியிருந்தா கரெக்டாக இருக்கும் இந்த இப்போ யோசனை. டேய் அடுப்பும் நல்லா இருக்கேன்டா. மனோஜ் அந்த டப்பால இருக்க பொடி எடுத்து. மனோஜ்லாம் பச்சை பச்சைன்னு திங்க போறேன். பசி அவ்வளவு பசி மனோஜுக்கு நடிப்பானா? அப்படியே கையில வச்சுக்கோ. மாப்பிள ஏத்தி விடு மாப்பிள. தீய பத்த கிண்டா மனோஜ். கிண்டா மனோஜ் முழிச்சுக்கிட்டே இருக்காடா டேய். கிண்டா கார சாரம் பண்ணி மனோஜ் ஒரு கொல்லணும்டா. மனோஜ் ஒரு காடியில மட்டும் மிளகா பொடி நிறைய அப்பி விட்டுருவோம். ஏய் கிண்டவே இல்லடா குத்துறாடா போட்டு. செத்துருச்சுடா ஏற்கனவே. வெளியே தள்ளிக்கும்டா தாட்டி. உள்ள தள்ளு மாப்ள. இல்லாட்டி வெளியே வரும் அதிகமா. தண்ணி எதுக்கு வெளியே வரும்? இதெல்லாம் இருந்திருக்கு வைக்காம இல்ல. ஏமாப்ள. தட்டி சின்ன தட்டி. கரெக்டா சொல்றானேடா. நிறைய இலை பிடிங்கிட்டு வந்திருக்கேன். லைட் எடுத்து வாடா போடா தண்ணி. இந்த அரை இலையை மட்டும் பிச்சிட்டு பூசா தண்ணி எடுத்து வாடா. பூசை பரவாயில்ல நிறைய இலை பிடிங்கிட்டு வந்திருக்கேன். ரைட்டா முளா பொடி வர கையில போட்டு. இலை ஸ்பான்சர் அவன். தண்ணி ஊத்திடுவானே லைட்டா. நல்லா வெந்துகிட்டு இருக்கு. டைம் பாவம் காலேஜ் நேரத்துல போறேன். அட்ரஸ் போடுவா என்னன்னு தெரியல. மனோஜ் காலேஜ் போயிட்டான். போறானே. ஐடி போடுறதுக்காண்டி சாப்பிடாம மிஸ் பண்ணிட்டியா மனோஜ் ஆனா. ஏய் பரட்டி விட்டு கிண்டியா. ஏய் நல்லா கிண்டியா. ஏய் கால்ல மேல தூக்கி கிடக்குறா. நல்லா உள்ளக்கெல்லாம் கிரேவி போற மாதிரி கிண்டு. நல்லா குழம்பு ஊத்துறியா பாரு. நல்லா நல்லா கிண்டுற. உனக்கு அவார்டு கொடுத்துடலாம் கிண்டுறதுக்கு. நல்லா வெந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன சமைக்கலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நடுவுல கிண்டிடா. நடுவுல அடி பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சா தெரியும். இந்த கொத்தமல்லியை போட்டு முடிச்சு விட்டாச்சு. கிண்டிக்க காடை சுக்காவா ஃப்ரையா இது? ஏய் சுக்காடா அது. சுக்காவா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம். மிளகா பொடி தான் அதிகமாக இருக்கும். ஏய் வாங்க இறக்கிடுவோம். புதுசா தூக்குடா. சும்மா கையோடு தூக்குடா. ஒன்றும் ஆகாதுடா. மண் சட்டி தானடா. அன்னைக்கு பாவம் கையிலேயே கழட்டிட்டியால தூக்குறதுக்காண்டி. இறக்கு நடுவில். ஏய் புதுசா ஏய் தள்ளி இங்கிட்டு வைடா. ஏய் ஓரத்துல இங்கிட்டு வைடா. இந்த ஓரத்தில் கரண்ட் எடுத்தாடா. ஏய் பாம்பு சுடுது வரலடா. வீடியோ கொண்டா இந்த ஒரு நிமிஷம் இது கீழே வச்சுட்டு கூட புளிஞ்சு விடுவோம். காடை சுக்கா ரெடி ஆயிருச்சு. தரமா ரெடி ஆயிருச்சு. சுடுதா? சுடாதடா. இங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு போல. சூப்பரா இருக்கு. எடுத்து வைடா. வைடா டேய் சொல்றியா? போடு அப்படி எடுத்து போடு. இருடா சுடலையில அப்புறம் என்ன எடுத்து வைங்க. தரமான லொகேஷன்ல தரமான காடை சுக்கா சாப்பிட வர்றீங்களா? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இனிமேல் நாங்க போடுற வீடியோலாம் ரெகுலரா பாருங்க. பூசை என்ன உட்கார்றா. எந்திரிச்சிட்டியானே தெரியே. சரி வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.